வணக்கம் நண்பர்களே, ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்கள் முன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். மேலும் ஒரு புது கதையோட இன்றைக்கி உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையில் பேராசைப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தையும், வயசானவங்க மற்றும் பெரியவங்களோட அறிவுரைகளை கேட்டு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தையும் நாம் ஒரு நல்ல கதை வழியாக குழந்தைகளுக்கு சொல்ல போகிறோம். கதைக்கு போகலாம் வாங்க. மாணிக்கபுரம்னு ஒரு சின்ன நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேர் மாதவன். அந்த நாட்டில் 7 பாட்டிங்க இருந்தாங்க. அந்த 7 பாட்டிங்களுக்கும் நல்ல அனுபவ அறிவு இருந்துச்சு. ஊரில் என்ன பிரச்சனைனாலும் சரி, அதை மக்கள் அந்த பாட்டிங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அந்த பாட்டிங்களும் அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி ஒரு யோசனையை சொல்லுவாங்க. அந்த அறிவுரையை கேட்டு இந்த மக்களும் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்துக்குவாங்க. அந்த பாட்டிங்க என்ன சொன்னாங்க, அந்த நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கிற ஏரியை நல்லா தூர்வாரி தண்ணி நிரம்புற மாதிரி பார்த்துக்குங்க. மழை வந்துச்சுன்னா தண்ணி வீணாக போகவே கூடாது, ஏரி முழுக்க தண்ணி இருக்கணும், அதனால ஏரியெல்லாம் நல்லா தூர்வாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த நாட்டில் இருந்த ஒரு 4-5 ஏரியையும் நல்லா தூர்வாரினாங்க. தூர்வாரினதுக்கப்புறம் அடுத்தடுத்து பெஞ்ச மழையில் பார்த்தா நிறைய ஏரி ஃபுல்லாக தண்ணி தேங்கிருச்சு. நாட்டில் எல்லா இடத்துலையும் சாலை ஓரத்துலலாம் மரத்தை நடுங்க, எங்கெல்லாம் இடம் வீணாக கிடக்கும் அங்கெல்லாம் வீணாக இருக்கக்கூடாது, அந்த இடத்துலலாம் விவசாயம் பண்ணுங்க அப்படின்லாம் பாட்டிங்க சொல்லுவாங்க. சொல்ல சொல்ல எல்லாரும் நல்லா விவசாயம் பண்ணாங்க. ஊரில் நிறைய இடத்துல மரத்தை நட்டாங்க. அந்த மரம்லாம் நல்லா கெட்டுப்படாமல் நல்லா பராமரித்தாங்க. ஏன்னா மரம்லாம் நட்டுவிட்டதுக்கப்புறம் அதை யாரும் பார்க்கல அப்படின்னா அது ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சிரும். அது மாதிரிலாம் நடக்காமல் அந்த மரம்லாம் நல்லா பராமரித்து எல்லாம் நல்லா பெரிய மரமாக வளர்ந்துருச்சு. அந்த நாடு முழுக்கவே நிறையா மரமெல்லாம் இருந்துச்சு. அதனால் மழையெல்லாம் பார்த்தா அந்த நாட்டுக்கு நல்லா பெய்யும். எப்போல்லாம் மழை பெய்யணுமோ அப்போல்லாம் நல்லா பெய்யும். மழை நல்லா பெய்யறதுனால எல்லாரும் விவசாயம் பண்ணுவாங்க. அந்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். யாரும் சும்மா இருக்கவே மாட்டாங்க. எல்லாரும் சுறுசுறுப்பாக விவசாய வேலையெல்லாம் பார்ப்பாங்க. விவசாயம் நல்லா செழித்த உடனே அவங்களுக்கெல்லாம் நிறையா பணம் வந்துச்சு. இதை மாதிரி நாடே நல்லா பணக்கார நாடாகிடுச்சு. அந்த நாட்டில் எல்லார்ட்டையும் நல்ல பணம் இருக்கும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாணிக்கபுரம் நாட்டுக்கு பக்கத்தில் வெட்டிபுரம்னு இன்னொரு நாடு இருந்துச்சு. அது நல்ல பெரிய நாடு. அந்த நாட்டோட ராஜா பேர் முத்தையன். அந்த நாட்டில் இருக்கிற இளைஞர்கள்லாம் பார்த்தா இந்த பாட்டி தாத்தாவோட பேச்செல்லாம் கேட்கவே மாட்டாங்க. அங்கே இருக்கிற பாட்டி தாத்தாங்களுக்கும் நல்ல அனுபவ அறிவு இருந்துச்சு. ஆனால் அவங்க சொல்கிறத யாராவது கேட்கணும்ல, அதை மாதிரி யாரும் கேட்கவே மாட்டாங்க. அந்த நாட்டு இளைஞர்கள்லாம் பார்த்தா வேலை வெட்டிக்கெல்லாம் போகாமல் சும்மா தான் இருப்பாங்க. அங்கேயும் ஏரியெல்லாம் நிறையா இருந்துச்சு. ஆனால் எந்த ஏரியும் தூர் வர மாட்டாங்க. அதனால் ஏரியெல்லாம் காஞ்சி போய் கிடக்கும். ஏரி காஞ்சி போயிருக்கிறதுனால விவசாயமும் கிடையாது. நாட்டில் எல்லாம் வறுமை, எல்லா இடத்துலையும் யாருக்கும் வேலை இல்லை. அதனால அந்த நாட்டு இளைஞர்கள்லாம் என்ன பண்ணாங்க, ஒருத்தர் ஏமாற்றி பிழைக்கிறது, பொய் சொல்கிறது, திருடுறது, இதெல்லாம் அந்த நாட்டில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. யாருக்கும் வேலை இல்லை, யாருக்கும் கையில் பணமும் இல்லை. ஆனால் அந்த நாட்டு ராஜா இருக்கான்ல முத்தையன், அவன் இந்த பக்கத்தில் இருக்கிற மாணிக்கபுரம் நாடு மட்டும் எப்படி இவ்வளோ பணக்கார நாடாக இருக்குது, அவங்கள்ட்ட மட்டும் எப்படி இவ்வளோ பணம் இருக்குது, அவங்க நாட்டில் மட்டும் எப்படி இவ்வளோ மழை பெய்யுது, அவங்க நாட்டில் எவ்வளோ விவசாயம் பண்ணுறாங்க, நம்ம நாட்டில் ஏன் விவசாயம் பண்ணல அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு கடைசியில் அவன் ஒரு முடிவுக்கு வந்தான். நம்ம நாடு பணக்கார நாடாகணும் அப்படின்னா நம்ம அந்த மாணிக்கபுரம் நாட்டு மேலே படையெடுத்து போய் அவங்க நாட்டை நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நாட்டில் நிறையா பணம் வந்துடும். அவங்க நாட்டு பணம் எல்லாம் நம்ம நாட்டுக்கு கொண்டாந்துருவோம். கொண்டுனா நம்ம நாட்டில் நிறையா பணம் இருக்கும் அப்படின்னு யோசித்தான். ஆனால் அது கரெக்டான யோசனை இல்லை. அவன் என்ன பண்ணியிருக்கணும், நம்ம நாட்டில் இருக்கிற ஏரியெல்லாம் தூர்வாரணும், நம்ம நாட்டிலையும் மரம்லாம் நடணும், நம்ம நாட்டிலையும் விவசாயம்லாம் பண்ணணும், இப்படிலாம் யோசிச்சுருந்தான்னு வச்சுக்கோ, அவனும் ஒரு 5-6 வருஷத்தில் நல்ல பெரிய பணக்கார நாடாக ஆயிருப்பான். ஆனால் அவன் என்ன யோசித்தான், அந்த மாணிக்கபுரத்து மேலே படையெடுத்து நம்ம அவங்க நாட்டை பிடிச்சிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டான். உடனே என்ன பண்ணால், நம்ம நாட்டில் இருக்கிற இளைஞர்களை எல்லாரையும் இராணுவத்தில் சேர சொல்லு, எல்லாருக்கும் நான் போர் பயிற்சி அளிக்க போகிறேன், போர் பயிற்சி முடிஞ்ச உடனே நாம் ஒரு நாட்டு மேலே படையெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்தான். அவன் அறிவித்த உடனே எல்லா இளைஞர்களும் அப்பாடா நமக்கு ஏதோ வேலை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி அந்த போர் பயிற்சியில் சேர்ந்துக்கிட்டாங்க.
எல்லாருக்கும் கத்தி எப்படி சுற்றுறது, வேல் எப்படி எறிகிறது, இது மாதிரி பயிற்சி எல்லாம் கொடுத்தான். இது மாதிரி ஏதோ ஒரு நாட்டு மேலே படையெடுக்க போகிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த மாணிக்கபுர ராஜாவும் என்னது ஏதோ ஒரு நாட்டு மேலே படையெடுக்க போகிறாங்கிறான், ஒருவேளை பக்கத்தில் இருக்கிற நாடு நம்ம நாடு தானே, நம்ம நாட்டு மேலே எங்கேயா படையெடுத்து வந்துட போகிறான் அப்படின்னு சொல்லி இந்த மாணிக்கபுரத்தோட ராஜா வந்து ரொம்ப பயந்துட்டான். ஏன்னா அது பெரிய நாடு, அந்த வெட்டிப்புறம் வந்து ரொம்ப பெரிய நாடு, இந்த மாணிக்கபுரம் சின்ன நாடு. மாணிக்கபுரத்துக்கு இருக்கிற படையெல்லாம் சேர்த்தேன்னா வெட்டிப்புறத்தோட படையில் வந்து பாதி கூட கிடையாது இவங்கள்ட்ட. அதனால் வெட்டிப்புற நாடு வந்து படையெடுத்து வந்துச்சு அப்படின்னா 2 நாள் கூட இவங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. அதை மாதிரி இருக்கிற ஒரு சின்ன நாடு. உடனே இவன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டில் இருக்கிற படையெல்லாமும் நம்ம கொஞ்சம் தயார்படுத்தி ரெடியாக வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசித்தான். இப்படி போயிட்டு இருந்துச்சா அதுக்குள்ளே வந்து அங்கே போர் பயிற்சியெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே அந்த முத்தையன் வந்து ஒரு நாளைக்கு அறிவித்தான், நாம் வந்து இந்த மாத கடைசியில் அமாவாசை முடிஞ்ச உடனே நாம் வந்து மாணிக்கபுர நாடு மேலே படையெடுத்து போக போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்தான். அது உடனே ஒற்றர்கள் மூலமாக இந்த மாணிக்கபுர ராஜாவுக்கும் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே இவன் ரொம்ப பயந்துட்டான். பட் நம்ம நாட்டு மேலே தான் படையெடுத்து வரான், எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரில. அமைச்சர்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டான் அதை மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. உடனே அமைச்சர்கள்லாம் சொன்னாங்க, இது இராணுவ சம்மந்தப்பட்ட விஷயம், அதனால் நாம் வந்து எதுக்கும் நம்மளோட படைகளெல்லாம் நம்ம தயார்படுத்தி வச்சுக்குவோம், எதுக்கும் இந்த 7 பாட்டிங்க இருக்காங்க அவங்கள்ட்ட போய் யோசனை கேட்போம் அப்படின்னு சொல்லி இந்த அமைச்சர்கள்லாம் சொன்னாங்க. உடனே இந்த ராஜா பயங்கரமாக சிரிச்சு விட்டான். ஏன்பா இது வந்து இராணுவ சம்மந்தப்பட்ட விஷயம், வேற நாட்டு ராஜா வந்து நம்ம மேலே படையெடுத்து வரான், அவங்ககிட்ட இருக்கிறதுல பாதி கூட நம்மள்ட்ட படை இல்லை, அவன்கிட்ட நிறையா இருக்குது நம்மள்ட்ட இல்லை, கப்பல் படை விமானப்படை இது மாதிரி எக்கச்சக்கமாக மிலிட்ரி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் பாட்டிங்கள்ட்ட போய் யோசனை கேட்கலான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி அந்த மினிஸ்டர்கிட்ட கேட்டார். அந்த அமைச்சர் சொன்னார், இல்லை ராஜா யோசனை கேட்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையா, நம்ம யோசனை கேட்போம், அவங்க என்ன சொல்கிறாங்கிறத மட்டும் நம்ம கேட்டுக்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கடைசியில் ஒரு அரை மனசாக அந்த ராஜா வந்து சரி இப்போ இந்த பாட்டிங்கள்ட்ட பார்த்து யோசனை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைச்சர்களை கூப்பிட்டுக்கிட்டு அங்கே போயிருந்தார். போன உடனே பாட்டிங்கள்ட்ட வந்து இது மாதிரி அவங்க நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிற பிரச்சனை இது அப்படிங்கிறத சொல்லி அவங்கள்ட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை கேட்டார். உடனே இந்த பாட்டிங்க கேட்டாங்க, சரி நான் ஒரு யோசனை சொல்லி அந்த யோசனை வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு என்ன தருவீங்க அப்படின்னு கேட்டாங்க. நம்மக்கிட்ட நிறையா பணம் இருக்குது பாட்டி, ஒரு மூட்டை பவுன் காசு வேணாலும் தரேன் உங்களுக்கு அப்படின்னு அந்த ராஜா சொன்னான். இதுதான் வேணும், இந்த ஒரு மூட்டை பவுன் காசை எடுத்துக்கோங்க, நம்ம நாட்டுக்கும் அவங்க நாட்டுக்கும் நடுவில் ஒரு பெரிய காடு இருக்குது, அந்த காட்டை தாண்டி தான் வந்து வெட்டிப்புறத்துலேருந்து அந்த ராஜா வந்து நம்ம நாட்டுக்குள்ளே படையெடுத்து வரணும்னா அந்த காட்டை தாண்டி தான் வரணும், அந்த காட்டை தாண்டறதுக்கே அவருக்கு வந்து 3-4 நாள் ஆகிடும், அதனால் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள், அந்த பெரிய மூட்டை நிறையா இருக்கிற பவுன் காசை எடுங்க, அதை பிரித்து ஒரு 50 மூட்டையாக கட்டுங்க, சின்ன சின்ன மூட்டையாக கட்டிட்டு அந்த 50 மூட்டையும் தனித்தனியாக ஒரு வீரர்கள்கிட்ட கொடுத்து அதை வந்து காட்டுக்கு அனுப்புங்க. வேறு இடத்துல இந்த 50 மூட்டையும் திறந்து அந்த 50 மூட்டையில் இருக்கிற காசை வந்து காடு முழுக்க இறக்கணும். அவ்வளோதான் அவங்க பண்ண வேண்டிய வேலை. அப்படியே கையில் ஒரு பிடிச்சபடி காசை எடுக்கணும், எடுத்து அதை வந்து காட்டில் விசிறி அடிக்கணும், எல்லா இடத்துலையும் போய் அந்த காசு விழும். அது மாதிரி இந்த ஒரு மூட்டை காசையும் இந்த காடு முழுக்க அங்கங்கே தெளிக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே இந்த ராஜாவுக்கு வந்து அந்த யோசனை பிடிக்கவே இல்லை. இது என்ன யோசனை இது, அவன் படையெடுத்து வரான், நம்ம வந்து இருக்கிற காசையும் கொண்டு போய் நம்ம வந்து காடு முழுக்க தெளிச்சுட்டு வர்றதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு. உடனே இல்லை ராஜா நீங்கள் வந்து காடு முழுக்க அந்த இருக்கிற பவுன் காசெல்லாம் தெளிச்சு விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அமைச்சரோட ராஜா வந்து திரும்ப வந்துட்டார். வந்துட்டு இந்த பாண்டிங்கள்ட்ட யோசனை கேட்டால் ஏதாவது நல்ல யோசனையாக சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஒரு மூட்டை நிறையா பவுன் காசை எடுத்துக்கணுமா, அதை காடு முழுக்க தெளிக்கணுமா, என்ன யோசனை இது அப்படின்னு சொல்லி அந்த ராஜா வந்து கேட்டார். உடனே அந்த அமைச்சர் சொன்னார், இல்லை அவங்க சொன்னாங்கன்னா ஏதோ ஒரு அனுபவத்தில் தான் சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட நிறையா பணம் இருக்குது, எப்படி இருந்தாலும் வந்து நம்ம நாட்டை வந்து அந்த வெட்டிப்புற ராஜா வந்து சண்டை போட்டு பிடிச்சிக்கிட்டான் அப்படின்னா இந்த பவுன் காசு எல்லாம் அவன் எடுத்துக்கிட்டு தான் போகிறான், அதனால நம்ம வந்து அதை முயற்சி பண்ணி பார்ப்போம் ராஜா, அதில் ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த அமைச்சர் சொன்னார். சரி முயற்சி தான் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட்டை நிறையா பவுன் காசை வந்து அந்த அமைச்சர்கிட்ட கொடுத்தார் ராஜா. அவர் என்ன பண்ணார், அதை சின்ன சின்னதாக ஒரு 50 மூட்டையாக கட்டினார், 50 தனித்தனி வீரர்கள்ட்ட கூப்பிட்டாரு,
காட்டில் 50 தனி இடத்துக்கு போங்க, போயிட்டு இது எல்லாத்தையும் வந்து காடு முழுக்க தெளிச்சு விட்டு வரணும் அப்படின்னு சொன்னார். அவங்களும் வந்து என்ன ஏதுன்னு தெரியாமல் காட்டில் என்னத்துக்கு இவங்க வந்து பவுன் காசை கொண்டு தெளிக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு காடு முழுக்க கொண்டு போய் இந்த பவுன் காசெல்லாம் தெளிச்சு விட்டு வந்துட்டாங்க. தெளிச்சு விட்டு வந்த உடனே ஆச்சு, இந்த போருக்கான நாள் வந்து நெருங்கிச்சு. அவன் அங்கேருந்து கிளம்பிட்டான், வெட்டிப்புற ராஜா வந்து அவனோட படை வீரர்களோடு அங்கேருந்து கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு செய்தி வருது. இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களோட படையெல்லாம் அதுக்குள்ளே கொஞ்சம் திரட்டி வச்சுட்டாங்க ரெடியாக. எப்படி இருந்தாலும் நம்ம வந்து சண்டை போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படையெல்லாம் திரட்டி வச்சுட்டாங்க. வெட்டிப்புற ராஜா வந்து அவங்க நாட்டிலேருந்து கிளம்பிட்டாரு அப்படின்னு, வெட்டிப்புற ராஜா வந்து காட்டுக்கிட்ட வந்துட்டாரு அப்படின்னு அடுத்த நியூஸ் வருது. வெட்டிப்புற ராஜா வந்து காட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ட்டு. காட்டுக்குள்ளே அவங்க படையெல்லாம் வந்த உடனே எல்லாம் காட்டை தாண்டறதுக்கு ஒரு 3 நாள் ஆகிடும்ல. எல்லா படையும் குதிரையில் வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கங்கே கீழே வந்து பவுன் காசு கிடக்கிறத அந்த படை வீரர்கள்லாம் பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே எல்லாரும் அங்கங்கே அப்படி நின்றுட்டாங்க. உடனே அந்த வெட்டிப்புற ராஜாவோட அமைச்சர் சொன்னார், இந்த காட்டுக்குள்ளே வந்து தங்க காசு கிடக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது, இதில் ஏதோ சதி இருக்குது, அதனால வந்து இங்கே யாரும் கீழே வந்து இப்போ காசை பொறுக்காதீங்க, நாமெல்லாம் நேராக போகிறோம், இப்போ மாணிக்கபுரத்தோட சண்டை போடுறோம், மாணிக்கபுரம் நாட்டை பிடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணலாங்கிறத யோசனை பண்ணணும், யாரும் வந்து அவங்க குதிரையிலேருந்து கீழே இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சர் வந்து எல்லா வீரர்களுக்கும் சொன்னார். உடனே வீரர்கள்லாம் சொன்னாங்க, அவங்களெலாம் வந்து ஏற்கனவே வந்து அவங்கள்ட்ட பணமே கிடையாது, எல்லாரும் வந்து வறுமையில் இருந்தவங்க, அவங்கெல்லாம் தங்க காசை பார்த்துட்டு தங்க காசை நீ பொறுக்கக்கூடாதுன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க. உடனே அந்த அமைச்சர்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஆமாம், நம்ம இங்கேருந்து மாணிக்கபுரம் வரைக்கும் போய் சண்டை போட்டுட்டு சண்டையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப இங்கே வர வரைக்கும் இந்த காசெல்லாம் இங்கேயே கிடக்குமா, அதுக்குள்ள இதை யாரும் எடுத்துக்க மாட்டாங்கங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம், வேற யாராவது எடுத்துகிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, இல்லை ஒருவேளை எங்களை எல்லாம் கொண்டு போய் மாணிக்கபுரத்தில் சண்டை போட சொல்லிவிட்டு நீங்களே வந்து எல்லா பவுன் காசையும் பொறுக்கி எடுத்துக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டு அந்த அமைச்சரை பார்த்து எல்லாரும் சிரித்தாங்க. சிரிச்சுட்டு இந்த அமைச்சர் சொன்னதை யாரும் கேட்கவே இல்லை. அவர் நல்ல வயசானவர், அவங்க தான் வயசானவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்களே, அதனால என்ன பண்ணாங்க, இந்த அமைச்சர்கள் சொன்னதெல்லாம் கேட்கல. எல்லா வீரர்களும் வாங்க வாங்க நம்ம போய் தங்க காசெல்லாம் பொறுக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் குதிரையில் இருக்கிறவங்கெல்லாம் குதிரையிலேருந்து இறங்கி ஓடிட்டாங்க. வெறும் காலாட்படையாக இருந்தாங்க பேர், வெறும் வில்லு வேலு அது மாதிரி எடுத்துக்கிட்டு வரவங்கெல்லாம், அவங்க எல்லாமும் வந்து தங்க காசு பொறுக்கிறதுக்காக காட்டுக்கு ஓடிட்டாங்க. இதை மாதிரி அந்த படையில் இருக்கிற எல்லாரும் அந்த காட்டுக்குள்ளே போய் இங்கே தங்க காசு கிடக்கு, அங்கே தங்க காசு கிடக்குன்னு சொல்லி எல்லாரும் வந்து அந்த தங்க காசை பொறுக்குறாங்க. அதுக்குள்ளே வந்து என்னென்னா, இந்த காட்டில் வந்து ஒரு பெரிய புதையல் இருக்குது, அதனால தான் வந்து காடு முழுக்க இவ்வளோ தங்க காசு இறஞ்சி கிடக்கு அப்படின்னு சொல்லி யாரோ கலப்பி விட்டாங்க. அங்கங்கே என்ன பண்ணாங்க, எந்த இடத்துலலாம் தங்க காசு கொஞ்சம் நிறையா கிடக்குதோ அங்கெல்லாம் ஒரு 10 வீரர்களாக சேர்ந்துக்கிட்டு காட்டை நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே தோண்டி தோண்டி பள்ளம் பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏதாவது புதையல் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. பார்த்தா இந்த வெட்டிப்புற வீரர்கள்லாம் இருக்காங்கல்ல, எல்லா வீரர்களும் காட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ வெட்டிப்புறத்தில் படையே இல்லை, அத்தனை வீரர்களும் புதையல் நோண்டுறதுக்காக போயிட்டாங்க. இதான் சமயம்னு பார்த்தார் இந்த மாணிக்கபுர ராஜா. அவரோட படையை எடுத்துக்கிட்டு நேராக இந்த வெட்டிப்புற ராஜா அமைச்சர்கள்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்தார். வந்து எல்லாரையும் சுற்றி சூழ்ந்துக்கிட்டு அத்தனை பேரையும் கைது பண்ணிட்டார். கைது பண்ணி எல்லாரையும் மாணிக்கபுரத்துக்கு கொண்டாந்து எல்லாரையும் பாதாள ஜெயிலில் போட்டு அடைச்சிட்டார். அடைச்சி முடிச்சுட்டு இந்த வெட்டிப்புறத்தோட போர் வீரர்கள்லாம் இருக்காங்கல்ல, அங்கங்கே புதையலை தேடிவிட்டு ஒன்றும் புதையல் கிடைக்கலன்னு காட்டை விட்டு வெளில வரவங்களெல்லாம் வர அவங்களெல்லாமும் கைது பண்ணி கொண்டு ஜெயிலில் அடைச்சிக்கிட்டே இருந்தார். இன்றைக்கி பார்த்தா ஒரு 100 பேர் மட்டும் ஐயோ புதையல் கிடைக்கலையேன்னு சொல்லி காட்டை விட்டு வெளில வருவாங்க. அந்த 100 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு உள்ளே போட்டுருவார். இன்னொரு 300-400 பேர் பார்த்தா அவங்க புதையல் தேடிக்கிட்டே இருப்பாங்க, அங்கங்கே பள்ளம் தோண்டி. அவங்களும் கிடைக்கலன்னு சொல்லி ஒரு 4 நாள் கழித்து வெளியே வருவாங்க, அவங்களையும் பிடிச்சி உள்ளே போட்டுருவார். இதை மாதிரி பண்ணி அந்த வெட்டிப்புறத்தில் இருக்கிற கம்ப்ளீட் படையை ஃபுல்லத்தையும் கைது பண்ணி தூக்கி உள்ளே போட்டார். இப்போ வெட்டிப்புறத்துக்கும் இவரே ராஜா ஆகிட்டார். அவர் உடனே என்ன பண்ணார், இந்த பாட்டிங்கள்லாம் சொன்ன யோசனையை கேட்டு தான் நம்ம நாடை வந்து நம்மளால் காப்பாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு அந்த பாட்டிங்கள்ட்ட வந்து, நீங்கள் அன்றைக்கி கேட்டிங்கல்ல ஒரு மூட்டை நிறையா தங்க காசு கேட்டிங்கல்ல, நான் உங்களுக்கு ஒரு மூட்டை நிறையா தங்க காசு கொடுக்குறேன், வாங்க அரண்மனைக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாட்டிங்கள்லாம் சொன்னாங்க, ராஜா இப்போ நீங்கள் வெட்டிப்புறத்துக்கும் ராஜா ஆகிட்டீங்க, அதனால் அந்த வெட்டிப்புறத்தில் இருக்கிற ஏரியெல்லாம் நல்லா தூர்வாரி அங்கே நிறையா மரம் நட்டு அங்கே விவசாயத்தை வந்து நல்லா செழிப்படைய வைங்க,
அதுக்கப்புறமா நீங்கள் கைது பண்ணி வச்சிருக்கிற வீரர்கள் எல்லாம் திரும்ப அவங்க நாட்டுக்கு அனுப்பி விடுங்க. அவங்க போய் இன்னுமே நல்ல விவசாயம் செஞ்சு உழைச்சி பொழைச்சிக்கட்டும். அப்போது அந்த நாடும் நல்ல பணக்கார நாடு ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த ராஜாவும் அந்த அமைச்சர்கிட்ட சொன்னார், ஆமாம், வயசானவங்களுக்கு நல்ல அனுபவ அறிவு இருக்கும், அதை நம்ம கரெக்டாக கேட்டு பயன்படுத்திக்கிட்டதுனால தான் இப்போ நம்ம நாடை நம்மளால் காப்பாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னார். நல்லா இருந்துச்சா அந்த கதை? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் இது போல் நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.